பிரைஸ் தி லார்ட். பர்திமேயு ஏன் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்தார் என்பதை பார்க்கலாம். மார்க் 10:46-47 வசனங்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு எருசலேமுக்கு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாக இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். தாவீதின் குமாரன் என்ற பெயர் 2 சாமுவேல் 7:12-16 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தாவீதின் உடன்படிக்கையை நிறைவேற்றும் தாவீது ராஜாவின் சந்ததியை குறிக்கிறது. வாக்குத்தத்தப்பட்ட மெசியா இஸ்ரவேலை மீட்டு நீதியுடன் என்றென்றுக்கும் ஆட்சி செய்வார் என்பதை அது குறிப்பிடுகிறது. எனவே இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைப்பது இயேசுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியா என்ற விசுவாசத்தின் வெளிப்பாடாகும். இது இயேசுவின் உண்மையான அடையாளத்தின் தைரியமான அறிவிப்பு. பர்திமேயு பார்வையற்றவராக இருந்த போதும் கூட மற்றவர்கள் தவறவிட்டதை தன்னோட ஆவிக்குரிய கண்களால் பார்த்து இயேசு தான் மெசியா என்று நம்பினார். அவர் இயேசுவை ஒரு அற்புதம் செய்பவராக மட்டுமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக கூட அங்கீகரித்தார். மற்றவர்கள் போல அவர் நாசரேயனாகிய இயேசு என்று சொல்லவில்லை, ஆனால் தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று அழைத்தார். இது விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைந்த பெயர். கூட்டத்தார் அவரை மௌனமாக இருக்க முயற்சித்த போது அவன் மேலும் கூச்சலிட்டான். இந்த தைரியமான மனத்தாழ்மையான ஒருமுகப்பட்ட விசுவாசத்தை இயேசு மதித்து இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். மார்க் 10 இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஒரு பணக்கால இளம் அதிபதி இயேசுவிடம் வந்தார். அவர் நித்திய ஜீவனை விரும்பினார். ஆனால் அவரது முழு இருதயம் ஐஸ்வர்யத்திலும் செல்வத்திலும் இருந்ததால அதை பெறாமல் மனசோடன் திரும்பி சென்றார். அவனுக்கு நல்ல பார்வையும் செல்வமும் இருந்தது, ஆனால் இயேசுவை பின்பற்ற விசுவாசம் இல்லை. ஆனால் பர்திமேயும் பார்வையற்றவனாகவும் ஏழையாகவும் இருந்தான், ஆனால் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்தான். அவன் இரக்கத்திற்காக கெஞ்சினான். பார்வை அடைந்து உடனடியாக இயேசுவை பின்பற்றினான். பர்திமேயின் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆனால் ஐஸ்வர்யமான அந்த ஆட்சியாளன் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. பர்திமேயின் விசுவாசமும் சிஷ்யத்துவம் அவ்வளவு உண்மையானதாக இருந்ததால தேவன் அவருடைய பெயரை தெரியப்படுத்தி அந்த பர்திமேயை மகிமைப்படுத்தினார். உண்மையான விசுவாசம் தேவனிடமிருந்து ஆசீர்வாத பெருவத்தோடு நின்று விடுவதில்லை என்று பர்திமேயு நமக்கு போதிக்கிறார். அது தேவனை பின்பற்றுவதிலும் ஆராதிப்பதிலும் சாட்சி அளிப்பதிலும் இருக்கிறது. ஆமென்.